ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சஞ்சீவி டெக்ஸ். இன்னைக்கு நம்ம சிங்கர் டெய்லரிங் கிளாஸஸில் கார்மெண்ட்ஸில் காலர் டிஷர்ட்டு சாதா பட்டி போட்டு அதில் ரெடிமேட் காலரை எப்படி அட்டாச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நிறைய லோக்கல் கார்மெண்ட்ஸில் திருப்பூரில் டிஷர்ட் தயார் பண்ணிகிட்ருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் சீவிங் மிஷினில் இதோட ஒர்க் மட்டும் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ஆலில் வச்சுக்கிட்டிங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். நீங்கள் பார்த்து பழகிக்கலாம். நம்மளுக்கு சாம்பிள் பீஸ் தந்திருக்காங்க. இதுதான் ரெடிமேட் காலர் அப்புறம் பட்டி துணி வெட்டி அதுக்கு ஃபோமு தந்திருக்காங்க. பீஸ் பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டு ரெண்டுமே தந்திருக்குறாங்க. இதில் நம்ம பட்டியை ஃப்ரண்ட்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பட்டி துணி வெட்டி தந்திருக்காங்க. அதே அளவு ஃபோம் வெட்டி தந்திருக்காங்க. அது பட்டி துணியில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஏற்கனவே அயன் ஃபோம் வச்சு எக்ஸ்போர்ட்டில் எப்படி பட்டி போடுறாங்கன்னு வீடியோ போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சாதா பட்டி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நிறைய லோக்கல் கவர்மெண்ட்ஸில் எல்லாமே சின்ன சின்ன பீஸ் எல்லாம் இந்த மெத்தடில் தான் தயார் பண்ணுறாங்க. ஃபோம் அட்டாச் பண்ண மேல் நம்ம பட்டியை 3 சரிசமமாக இருக்கிற மாதிரி அடித்து அந்த இடத்துல தேய்ச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல பாயிண்ட் நல்லா தெரியுங்கிறதுக்காக நான் தேய்க்கிறேன். கோடு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதில் தையல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நேராக இருக்குங்கிறதுக்காக. இப்போ பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் ஸ்டீம் கோட் தெரிஞ்சதுன்னா ஸ்டீம் கோட்லேருந்து 1/2 இன்ச் தள்ளி வைக்கலாம். ஸ்டீம் கோட் தெரியலைன்னா மார்க் பண்ணணும். நான் எப்படி மார்க் பண்ணணுங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன். ஸோ நம்ம சென்டர்லேருந்து 1/2 இன்ச் தள்ளி மேலே கரெக்டாக இருக்கிற மாதிரி பட்டியை வச்சுக்கலாம். நம்ம என்ன ஹைட்டுக்கு போட சொல்லியிருக்காங்களோ அந்த ஹைட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போட்டு ஸ்டாப் பண்ணணும். சென்ட்ரு மாறாமல் ஸ்ட்ரெயிட்டாக போடணும். நெக்ஸ்ட் திருப்பிட்டு இந்த இடத்துல ஊசியை ஒரு குத்து மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் முன்னாடி சுருக்கு வராமல் இருக்கும். நெக்ஸ்ட் திருப்பிட்டு ஒரு 4-5 குத்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு இந்த மேலே இருக்கிற பட்டி துணியை லைட்டாக எடுத்து விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அதே அகலத்துக்கு போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக போடணும், கோணையாக போகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ தையல் நேராக இருக்குது. ஒரு பாயிண்டில் குத்தி கரெக்டாக தையல் நேராக இருக்குது. பின்னாடி திருப்பி காட்டுறேன். இந்த மாதிரி தான் போட்டுக்கணும். கிராஸாக போகாமல் நேராக போட்டுக்கணும். இப்போ வெட்டலாத பாயிண்டில் வெட்டிக்கோங்க. நூலை மட்டும் வெட்டாமல் பாயிண்ட் வரைக்கும் கரெக்டாக வெட்டிக்கோங்க. இப்போ திருப்புறது எப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க. லெஃப்ட் சைடு ஃபஸ்ட் எடுத்து ரைட் சைடு வச்சு பட்டி 3 நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பின்னாடி பாருங்க, நம்ம 3 டிவைட் பண்ணோம்ல, அது இங்கே வந்துருச்சு. கீழே அந்த மாதிரி தான் இருக்கணும். மேலே கரெக்டாக வச்சுக்கிட்டு சுருக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த சுருக்காக இருந்துச்சுன்னா சுருக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு பாயிண்டில் குத்தி எடுத்தால் சுருக்கு வராது, அதுக்காக தான் அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டு. ஸோ அந்த இடத்துல நம்ம பட்டி என்ன அகலம் இருக்கிறதோ அந்த அகலத்துக்கு பாக்ஸ் போட்டுக்கலாம். சின்னதாக பாக்ஸ் போட்டால் கூட போதும். நம்மளுக்கு என்ன மாதிரி டிசைனில் போட சொல்கிறாங்களோ அந்த மாதிரி டிசைனில் போட்டுக்கலாம். எனக்கு பாக்ஸ் போட்டு எக்ஸு மாதிரி போட சொன்னாங்க, ஸோ நான் அந்த மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ பட்டி போட்டாச்சு. இப்போ இந்த பட்டியில் காலர் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அட்டம் அடிக்கணும். ஸோ நான் உங்களுக்கு சிங்கர்லேயே சும்மா சாம்பிளுக்கு அட்டம் அடித்து காட்டுறேன். பேக் தட்டை வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன் சிங்கர்லேயே. நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக தான் இந்த பேக் தட்டை அட்டாச் சிங்கரில் ஜாயின் பண்ணுறேன். பட் இது ஓவர்லாக்கு வேலை தான். ஓவர்லாக்கில் தான் இந்த அட்டம்
அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அட்டம் அடித்து பேக்கு ஃப்ரண்ட்டு ஜாயின் பண்ணியிருக்கிறோம். வந்து பீஸ் நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு பீஸ் நேராக இருக்கிற மாதிரி வச்சுட்டு மேலே இருக்கிற காலர், அதாவது ரைட் காலரை மட்டும் திருப்பி நம்ம ரெடிமேட் காலர் வந்து அங்கே வைக்க போகிறோம். பட்டியை வந்து திருப்பிக்கலாம். ரைட் சைடு இருக்கிற ஃபஸ்ட் பட்டி திருப்பிட்டு அந்த பட்டி அகலம் என்னவோ அதில் பாதி அளவுக்கு ரெடிமேட் காலரை வச்சு நம்ம விரலால் அழுத்தி பிடிச்சிக்கலாம். நழுவாமல் இருக்கணும். அதுக்காக கரெக்டாக பட்டி என்ன அகலமோ அதில் பாதி அளவுக்கு 1 இன்ச்சுனா 1/2 இன்ச் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இடத்துல ஒரு சின்ன தையல் போட்டுக்கலாம். அந்த தையல் வந்து ஓவர்லாக் என்ன அகலமோ அந்த அகலம் தான் போடணும். ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம ஓவர்லாக் அது மேலே போடுவோம். அதுக்காக ரெண்டாவது லெஃப்ட் சைடு பட்டியை அந்த பாயிண்ட் தெரியுது நடுவில், அது கரெக்டாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அதே மாதிரி அந்த ரெடிமேட் காலரை வந்து பாதி அளவுக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த காலர் வந்து மேலே கீழே இறங்காமல் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு சின்ன தையல் ஓவர்லாக் அகலத்துக்கு தையல் ரொம்ப கீழே இறங்காமல் எட்ஜில் போட்டுக்கோங்க. இந்த தையல் எதுக்கு போடுறோன்னா இந்த பாயிண்ட்டு இந்த இடத்துல நீட்டாக வரணுங்கிறதுக்காக அந்த இடத்துல ஃபிங்கரில் வந்து தையல் போடுறோம். ஓவர்லாக்லேயே இது அட்டாச் பண்ணலாம். இருந்தாலும் ஓவர்லாக்கில் வைக்கும்போது நழுவிடும் காலர். அதுக்காக அந்த இடத்துல சின்னதாக ஒரு தையல் வந்து ஃபிங்கரில் நம்ம போடுறோம். ஸோ இப்போ காலர் அட்டாச் பண்ணி பட்டி போட்டாச்சு. காலரையும் பீஸையும் ஓவர்லாக்கில் அட்டாச் பண்ணிக்குவாங்க. அதையும் அட்டாச் பண்ணி எப்படி அட்டாச் பண்ணி இனிமேல் பார்க்கலாம். இப்போ அட்டாச் பண்ணியாச்சு. காலர் வந்து நேராக இருக்குது, கரெக்டாகவும் இருக்குது. பட்டி சென்டராக இருக்குது. இந்த இடத்துல வந்து லேபிள்லாம் வைப்பாங்க. அது இன்னொரு நாள் வீடியோ போடுறேன். பட்டி வந்து நம்ம கரெக்டாக சென்டரில் போட்டோங்க. சென்டராக இருக்குது. நம்ம காலர் அட்டாச் பண்ண இடமும் கரெக்டாக சென்டரில் அட்டாச் பண்ணியிருக்கிறோம். பட்டியோட சென்டரில் பட்டி என்ன அகலமோ அதோட சென்டரில் அட்டாச் பண்ணியிருக்கோம் 2 பக்கமே. ஸோ காலர் வந்து நேராக இருக்குது. பட்டியை இப்படி 2 வைக்கும்போது மேலே 2 காலரும் நேராக இருந்தால் தான் நம்ம கரெக்டாக வச்சுருக்குறோன்னு அர்த்தம். இப்படி மடிக்கும்போது காலர் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பட்டி போட்டு காலர் வந்து சீவிங் மிஷினில் அட்டாச் பண்ணுறாங்க. இதோட ஓவர்லாக்கு முண்டா வைக்கிறது, கை ஜாயின் பண்ணுறதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன்.